ஹாய் உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நான் மெந்தியாபாத் செய்ய போறேன். வெந்தயக்கீரை சாதம். அதுக்கு முதல்ல குக்கரை காய வச்சுட்டு Subscribe to my channel and also press this bell icon. 50 கிராம் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 நட்சத்திர சோம்பு, கல்பாசி, சாபுத்ரி, 2 மராட்டி முக்கு, லவங்கம் 6, பட்டை ஒரு 2 இன்ச்சு, இவ்வளவும் எண்ணெயில் போட போகிறேன். வெங்காயம் 3, மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நீளமாக எடுத்து போட போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு 4 தக்காளி பழம், நீளமா நறுக்கின தக்காளி பழம் 4. தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கணும். கொழுப்பு மேலே தூவிட்டு நல்லா வதக்கணும். தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கணும். இதை மசியணும். ஆன் பண்ணிட்டியா? 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் தனியாப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. இவ்வளோத்தையும் இப்போ உள்ள ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குறோம். ஒரு கிராம் தயிர், கட்டி தயிர், அதையும் உள்ள ஆட் பண்ணுறேன். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. வெந்தயக்கீரை 2 பொடி வெந்தயக்கீரை. நல்லா வதக்கிட்டு பட்டாணியும் போடுறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணு. Hey there. Subscribe to my channel and also press this bell icon. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். பச்சை வாசனை நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கிட்டிட்டு இந்த இடத்துல உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலை, நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். 1 ஸ்பூன் காரம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன்.
வச்சு 2 விசில் விட்டதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். மெந்தியா பார்த்து ரெடி ஆயிடுச்சு. இத வேற பாத்திரத்துக்கு போட்டு கிளற போறேன். சமடபத்துல மெந்தியா பார்த்து இந்த பாத்திரத்துக்கு போட்டு கிளற போறேன். அகல பாத்திரத்துக்கு அவங்க ஏமாத்துறாங்க. கொத்தமல்லி தூள். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. நானே பண்ணலண்ணா. வாங்க உறவுகளை எல்லாரும் சாப்பிடலாம்.